நாட்கள் எத்தனை சிறுவர்கள் இறந்திருப்பார்கள் என்பதை இனாளிப்பு கண்ணீர் காவியம் என்பதைத்தான் இந்த தாய் நான் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக பௌத்த பேரினவாத அரசு வணக்கம் ரோகோல இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் மே மாதம் 12ஆம் தேதி நாங்கள் நிற்கிற இடம் நல்லூர் ஆலயத்துக்கு பின்பக்கம் அதுவும் திலீவன் அண்ணா அவர்களுடைய நினைவு ஆலயம் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். கொற்று மலையிலையும் இந்த இடத்துல இன்றைய நாளில் நிறைய மக்கள் வந்து ஒன்று ஓடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மே 18 முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு அந்த நினைவை வந்து அனுஷ்டிக்கின்ற விதமாக இந்த இடத்துல இந்த நினைவு வாரத்தை ஆரம்பிக்கின்ற நாளான இன்றைய நாளில் கொட்டுமலை என்னும் பாராமல் இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து தங்களுடைய நினைவுகளோடு இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் வழங்கப்படுது இந்த இடத்துல. அதோட இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற பிரதேசங்கள் அனைத்துக்குமே போய் செல்லக்கூடிய தீப ஊர்தியும் இந்த இடத்துல வந்து தயார் நிலையில் இருக்குது. இன்றைய நாளில் இந்த இடத்துல இந்த நிகழ்வுகள் வந்து எவ்வாறு அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக தான் இந்த காணொளி வந்து அமைய போது வாங்க தொடர்ச்சி நாங்கள் காலைக்குள்ளே போகலாம். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் விடிய 9 மணிலேருந்து சரியான மழை வந்து அப்படி பெஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த மழைக்குள்ளையும் தான் மக்கள் இந்த அனுஷ்டிப்பு நிகழ்வுகளுக்கான தயார்படுத்தல்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். மலையாள முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல இருந்து மக்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு ஆக்கள் தரப்பால் ஏதாவது வந்து போட்டால் தான் இனி அடுத்த கட்ட வேலைகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். திலீவன் அண்ணாருடைய இந்த நினைவு ஆலயத்துக்கு முன்பதாகத்தான் இந்த நிகழ்வுகள் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த இடத்துல மழை பெய்கிறதால இப்போ ஒரு சிறிய கொட்டில் மாதிரி போட்டு அதுக்குள்ள தான் இப்போ இந்த கஞ்சிகளை காய்ச்சுகின்ற வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கிறதால இந்த இடத்துல ஆக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் இனி இங்கே நடக்கின்ற அனுஷ்டிப்பு நிகழ்வுகளை பார்ப்போம். தொடர்ந்து இந்த பேரினவாத கொடை தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து வைக்குமாறு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்குமாறு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இந்த வீதிகளால் போய் வருகின்ற மக்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னுடைய பேர் நிர்மலநாதன் ரஞ்சினி, வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட செயலாளர். இன்றைய நாள் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் ஆரம்பம். இன்றைக்கு என்னுடைய தம்பி திலீபனுடைய இதிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கிறோம். இந்த கொட்டுமலையிலையும் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களோட ஒரு இனம் வந்து முள்ளிவாய்க்கால்லாம் முற்றுப்பள்ள 76 ஆண்டுகள் எங்களோட அரசியல் வாழ்க்கை முள்ளிவாய்க்கால் எல்லாம் முடிவடைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு இரத்த வரலாறு தான். அந்த வரலாறை மறக்கவும் முடிக்காது, மன்னிக்கவும் முடிக்காது. காலம் வரை நாங்கள் சாகும் வரையும் இந்த கஞ்சியை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அடுத்த சந்ததியை கொண்டு போகணும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோமோ நாளைக்கு இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. அடுத்த சந்ததியை கொண்டு போகணும் என்பதற்காக நாங்கள் இந்த கஞ்சியை அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டு போகிறோம். இன்றைய நிகழ்வு இதில் நடக்குது. நாளைய நிகழ்வு குருநார் 32 பேரை
வெட்டி கொண்ட நினைவு தொழிலில் செய்ய இருக்கின்றோம். நாளைக்கு இது முள்ளிவாய்க்காலோட முடிவுறது. இது எங்களோட முள்ளிவாய்க்கால இரத்த தோய்ந்த மண்ணென்று தான் சொல்லுவேன். எங்களோட கண்ணீர் காவியங்கள் அங்கான் இருக்கு. அதோட நினைவாக இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கண்ணீர் கஞ்சியை. இந்த கஞ்சி குடிக்கல இத்தனை சிறுவர்கள் இறந்திருப்பார்கள் என்பதே அந்த பேப்பர் நான் பத்திரிகை வாலியை தான் பார்த்தேன்னா, நான் முள்ளிவாய்க்கால் நான் போகையில் பத்திரிகை தான் எனக்கு தந்த ஞாபகம். அந்த பத்திரிகையை வச்சு தான் நான் எல்லாத்தையும் வெளியில் சொல்லிக்கொண்டிருக்கேன். நான் சொல்ல வேண்டியதுக்கு நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உள்ளதைப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு இரத்தம் தோய்ந்த ஒரு கண்ணீர் காவியம் என்பதை தான் இந்த தாய். நான் பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக நான் என் கணவனையும் கொடுத்து 36 ஆண்டுகள் கணவனும் இல்லாமல் 2007 மகனையும் கொடுத்து போட்டு கணவனுக்கு மனுக்காண்டி தேடி இப்படியே அலைந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நிகழ்வு 17வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் என்பதை உலகமறிய எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் இன அழிப்பை அரங்கேற்றி 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. எதிர்வருகின்ற மே 18ஆம் தேதி 17 வருடத்தை எட்டுகின்றோம். தமிழ் மக்களுடைய இருப்பை இந்த மண்ணிலே, இந்த தேசத்திலே இல்லாது அடியோடு ஒழித்து இந்த தீவை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மாறி மாறி ஆட்சி பீடமேறிய ஆட்சியாளர்கள் கடந்த 77 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 2009ஆம் ஆண்டில் 60 வருடங்கள் இலங்கை சுதந்திரம் பெற்று 60வது வருடத்திலே எங்களுடைய தேசத்தின் மீது, எங்களுடைய மக்கள் மீது ஒரு பாரிய இன அழிப்பு கட்டவிழ்த்து விடப்பட்டது. எங்களுடைய தேசத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டு, மருந்து தடை விதிக்கப்பட்டு, உணவின்றி மிக மோசமான ஒரு கொடிய ஒரு நெருக்கடி சூழலை தோற்றுவித்து எங்களுடைய மக்கள் அழிக்கப்பட்டார்கள். பச்சை குழந்தைகள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்ற வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் அனைவருமே கொண்டொழிக்கப்பட்டார்கள். வன்னி பிரதேசத்தினுடைய சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போர் மூலமாக முள்ளிவாய்க்காலை நோக்கி சிங்கள பௌத்த பேரினவாத படைகளினாலே நகர்த்தப்பட்டு இந்த கருண கொடூரமான சம்பவங்கள் நடந்தேறியது. திட்டமிட்ட ரீதியிலேயே தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், இரசாயன குண்டுகள், கொத்து குண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டது. இந்த படுகொலைகளில் இறுதி யுத்தத்தில் மாத்திரம் சுமார் 1,46,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனை விட இந்த 8 மாவட்டங்களிலும், தமிழர் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் இராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள்ளே பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் இறுதியிலே காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் அந்த உறவுகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 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 17வது ஆண்டிலே நாங்கள் இந்த இறந்த எங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துவதற்கு மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எல்லோரும் ஒன்று கூடுகின்ற அதே நேரத்திலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக இந்த போருக்கு பின்னர் 2009க்கு பிற்பாடு 17 வருடங்களாக ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அமைப்பு மாத்திரம்தான் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கடந்த 17 வருடங்களாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்லது செயலாளர் சென்று எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய தரப்பாக மாத்திரம்தான் இருக்கின்றது. இன்றும் எங்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைப்பதன் மூலமும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது. 17 வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த விவகாரம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தமிழர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஆகவே எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்காக உலகத் தமிழினம் ஒன்றுபட்டு
சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே இந்த யுத்தத்தின் பொழுது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் EPDP உள்ளிட்ட துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறியப்படவும் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுவதன் மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய இந்த இறந்த ஆன்மாக்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மே 18ஆம் தேதி சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்காலிலே நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் இன்று ஆரம்பிக்கின்றது. இந்த வாரத்தில் இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் தாயகத்தினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் இந்த இறந்த உறவுகளுக்கும் படுகொலை செய்யப்பட்ட இடங்களிலே அஞ்சலிகளை செலுத்துகின்ற செயல்பாடுகளில் எங்களுடைய மக்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வடகிழக்கு தாயகம் எங்கும் இருக்கிற மக்கள் அந்த சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்காலில் நடைபெறுகின்ற அந்த நினைவேந்தல் நிகழ்விலே லட்சமாக பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரம் அந்த ஏற்பாட்டாளர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம், இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்றதும் அங்கே அவர்கள் இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுக்குமான அடிப்படை காரணம் அந்த மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததுமே அதற்குரிய காரணமாகும். ஆகவே இந்த படுகொலையானது அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ள படுகொலை என்பதனால் தற்பொழுது இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முன்மொழிந்திருக்கிற ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராட்சிய வரைவை நிராகரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும், ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உங்களுடைய அறிக்கையிலே நீங்கள் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் அதனை குறிப்பிடுகின்ற பொழுதுதான் இந்த தமிழ் மக்களுடைய இத்தனை தியாகங்களுக்கும் பிற்பாடு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு மேற்கொள்கின்ற சதிகளை நாங்கள் முறியடித்து இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி ஒரு சரியான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் நினைவு கூறுகின்ற இடமல்ல, மாறாக ஒரு அரசியல் விடுதலைக்காக நாங்கள் எல்லோரும் உறுதியெடுக்கின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட தேசம் தன்னுடைய அதுக்கான ஒரு பரிகார நீதியாக தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வை முறையை ஏற்றுக்கொள்ள முற்படுகிற சதிகாரர்களை அம்பலப்படுத்துகின்ற ஒரு இடமாக அது அமைய வேண்டும். ஆகவே இதனை விளங்கிக் கொண்டு இந்த ஏற்பாட்டாளர்கள் உங்களுடைய அந்த இறுதி அறிக்கையிலே முள்ளிவாய்க்காலில் வாசிக்கப்பெற போகிற அந்த பிரகடனத்திலே இந்த விடயங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த பல வருடங்களாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை உங்களிடம் முன்வைத்து கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள் ஏற்பாட்டு குழுவினரால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இம்முறையும் அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதை மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை கைகட்டி பார்த்து நிற்க சிங்கள பௌத்த பேரினவாத அரசு வல்லாதிக்க நாடுகளினுடைய துணையோடு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தி எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுத பலத்தை இல்லாமல் ஒழித்தது. அந்த ஆயுத பலத்தை இல்லாமல் ஒழித்ததினுடைய 17வது ஆண்டை நாங்கள் இப்பொழுது நினைவாக அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். இன்று மே 12ஆம் தேதி ஆரம்பத்திலிருந்து 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் கடைப்பிடிக்கப்பட உள்ளது. உண்மையில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முளை கொண்டதற்கான வேர்விட்டதற்கான காரணங்கள் இற்றுவரை தீர்க்கப்படாமலே இருக்கின்றன. போராட்டம் ஆரம்பித்ததற்கான அத்தனை நியாயப்பாடுகளும் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு கூட ஜனநாயக வழியில் நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயமும் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கின்றது வெறுமனே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் அல்ல. இது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை, எங்களுடைய போராட்டத்தினுடைய வழிகளை, போராட்டத்தின் நியாயப்பாடுகளை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுவதற்கான அஞ்சலியுமாகும்.
அந்த அடிப்படையிலேயே போரின் இறுதி நாட்களில் உணவின்றி கஞ்சியை மாத்திரமே ஆகாரமாக கொண்டு தங்களுடைய உயிரை கையில் பிடித்து வைத்திருந்த அந்த மக்களினுடைய பலியை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற விதமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த நாட்களில் வந்து பரிமாற்றப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், இளைய தலைமுறைக்கு நாங்கள் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டோம், எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் என்ன, தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் நாங்கள் எவ்வாறு முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றதை இந்த கஞ்சியை பருக வைத்து அவர்களுக்கு விளக்கி எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். தமிழ் தேசம் வெல்வதற்கான ஒரு ஆக்க சக்தியை அவர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன்.